நானும் என்னுடைய நண்பர்களும் நேத்து சூரிய வம்சம் படம் பார்த்தோம். அந்த படத்தை பார்க்கக்குள்ள இலங்கை அம்பாறையை சேர்ந்த சபேசன் அவர்களுடைய முகம் சரத்குமார் அவர்களுடைய அந்த முகத்தை பார்க்கக்குள்ள நமக்கு ஞாபகம் வந்தது. நீ ஒரு உதவாக்கற, உன்னோட சேர்ந்தது இது ஒரு உதவாக்கற, ரெண்டுமே சேர்ந்து அப்படின்ற மாதிரி அந்த படத்துல சரத்குமார் அவருடைய அப்பா சரத்குமார் சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த காட்சிகள் எல்லாம் வரைக்குள்ளையும் சரி, ஒரு பாட்டுல அவர் அந்த நட்சத்திர ஜன்னலில் சிறகடிச்சு பறக்குது அந்த பாடல்லையும் சரி, அதெல்லாம் பார்க்கக்குள்ளேயே எனக்கு மட்டுமில்லை, என் கூட இப்ப சினிமால கதையில் இருக்கிற நண்பர்கள், மீடியா துறையில் இருக்கிற நண்பர்கள், சில டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு இருக்கிற நண்பர்கள் எல்லார் மனதிலுமே சபேசன், இலங்கை அம்பாறை அதை சேர்ந்த சரிகமப்பா ஜீ தமிழ் சபேசனோட முகம் வருது. அப்ப இங்க சபேசன் அப்படின்றவர் எத்தனை விடயத்துக்கு அடையாளமா இருக்காரு. இவன் தொட்டாலே உருப்படாது, இவன் ராசி இல்லாதவன் அப்படின்னு அவருக்கு அவ்வளவு ஒரு மனவேதனை இருக்க காரணம் அவருக்கு நடந்த அனுபவத்தை குடித்தவர்கள். ஆனா இப்ப அப்படி இருக்கிற சபேசன் தான் ஜீ தமிழோட சரிகமப்பா சீசன் 5க்கு ஒரு இத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் அந்த இலங்கை அம்பாறை சபேசன் அப்படின்றவருடைய பேரும் முகமும் தான் நிக்குது, அடையாளமா நிக்குது. அடுத்தது அத்தனை பேர் அந்த மேடையில பேசியிருந்தாலும் சபேசன் அவர்கள் பேசின வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்ச அந்த நிகழ்ச்சியை பார்த்த 90% மக்கள் மனதில், ஆள் மனதில் அப்படி வலித்திருக்கு, உரைத்திருக்கு, நிக்குது. இது மட்டும் இல்லாம சில படங்களை பார்க்கக்குள்ள இப்ப என்னோட ஒரு 12 பேர் கிட்ட பார்த்தோம். அதுல பல வயது தரப்பினர் இருந்தோம். 20 வயசு, 25 வயசு, 30, 40, 50 வயசு அப்படின்னு எல்லார் மனதிலுமே அந்த சரத்குமார் அவர்கள் அவரை பார்க்கக்குள்ள சபேசன் அவர்கள் ஞாபகம் வராங்க. அதுவும் அதை பார்க்கக்குள்ள நாங்க பேசிக்கொண்டு பார்க்கிறோம். என்னன்னா, இந்த சரத்குமார் அவர்கள் அந்த ஒரு பஸ்ஸை வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் அப்படியே பெரிய ஆளாவாரு. அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை முன்னுக்கு போகும். அப்ப அவரை வேணாம்னு சொன்ன பிரியாராமன் அவர்களுடைய கேரக்டர் அவர் படியில இறங்கி வரைக்குள்ள அவர் அப்படியே வியந்து பார்க்க. அப்ப இந்த காட்சிகள், இந்த தருணங்களை கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முதல் நடந்த ஜீ தமிழ் சரிகமப்பா சீசன் 5 சபேசன் அவர்களுடைய பாடல், அதற்கப்புறம் அவர் பேசினது, அவரை ஜட்ஜஸ் வாழ்த்தினது, அவர் செலக்ட் ஆனது, அதற்கப்புறம் சோசியல் மீடியால நாடு தாண்டி அந்த சபேசனோட பெயர்கள் மொழி தாண்டி யாருப்பா இந்த சபேசன் அப்படின்ற ரீதியில பார்க்கப்படுறதும் பேசப்படுறதும், அவருடைய பாடல்கள் பகிரப்படுவதும், இதற்கு முதல் அவர் சோசியல் மீடியால பாடின பாடல்களை மக்கள் பார்ப்பதும், யார் இவர் அப்படின்னு கூகுள்ல தேடி பார்ப்பதும், அப்படி தேடி கிடைக்கலன்னா நண்பர்களிடம் யாருப்பா இவரை பத்தி சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதும், அப்படியான விடயங்கள் இந்த சபேசனுக்கு நடக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள படத்தில் நடந்த கதாநாயகன் நிஜத்தில் பார்க்கிறது அப்படி என்பது சந்தோஷமா இருக்கு. அம்பாறை என்ற இடத்துக்கு இப்ப பொதுவா யாழ்ப்பாணம்னா பல பேருக்கு நாடு தாண்டி தெரியும். அம்பாறை அப்படின்ற இடத்த இப்ப பல பேருக்கு அம்பாறை சபேசன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் பெருமையும் கொடுத்திருக்காரு இந்த நாயகன் சபேசன், ஜீ தமிழோட சீசன் 5 சரிகமப்பா சபேசன். அப்ப இதை சொல்லிக்கிட்டு நம்ம இந்த வீடியோல பேச போற விடயங்களுக்கு வருகின்றோம். ஒன்று ட்ரெண்டிங்கான சபேசன், சரிங்களா? ரெண்டாவது வியக்க வைத்த கில்மிசா. இந்த மனசுக்கு தான் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் கில்மிசா அவர்களுக்கு கிடைச்சது. அடுத்தது சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் சபேசன் அவர்களுக்கு பண்ண விடயம், பண்ணி கொண்டிருக்க விடயம், அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். முதலாவது விடயம் பாத்தீங்கன்னா, இப்ப சரிகமப்பா சீசன் 5 போகுது. பொதுவா ஒரு நிகழ்ச்சியை ப்ரொமோட் பண்ணுவதற்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க என்ன காசு செலவழிச்சாலும், எப்படி பண்ணாலும், அங்க போடுகின்ற போட்டியாளர்கள் மக்களுக்கு பிடிச்சிருந்தா, அவங்க பண்ற விடயங்கள் பேசும் பொருளா இருந்திருந்தா தான் அந்த நிகழ்ச்சியோட எபிசோடும் சரி, அந்த சீசனும் சரி சூடு பிடிக்கும், பல மக்களை பார்க்க வைக்கும், பல மக்கள் பார்ப்பார்கள், நாடு தாண்டி பார்ப்பார்கள், டிஆர்பி அதிகரிக்கும். அந்த ரீதியில இத்தனை போட்டியாளர்கள் வந்திருந்தாலும் சபேசன் அப்படின்றவருடைய தருணங்கள் இந்த நிகழ்ச்சியை பல பேரை தேட வச்சிருக்கு, பார்க்க வச்சிருக்கு. இதற்கு முதல் சரிகமப்பாவை பார்க்காதவர்கள் கூட சபேசனுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் அப்படின்ற ரீதியில சபேசன் அம்பாறை, இலங்கை அம்பாறையை சேர்ந்த சபேசன் அவர்கள் ஒரு அடையாளமா இருக்காங்க. இது பெருமைப்பட வேண்டிய விடயம். வாழ்க்கை எப்ப வேணும்னாலும் மாறும், நம்மள உச்சத்துல கொண்டு போகும். ஆனா அதுக்கு நம்ம கிட்ட
நீ தோத்துட்டன்னு 1000 பேர் 1,00,000 பேர் சொன்னாலும், உன்னால முடியாதுன்னு கோடி பேர் சொன்னாலும், உன்னால அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது, உன்னோட கனவுகளை அழிக்க முடியாது, உன்னோட வெற்றியை தடுக்க முடியாது அப்படி என்பதற்கு அம்பாறை சபேசன் அவர்கள் உதாரணம். சரி, இப்படி அவர் ட்ரெண்டிங்கான கதை. இனி வருகின்ற நிகழ்ச்சியெல்லாம் அவருடைய ஆட்டத்தை காணவே சபேசனுக்காகவே ஒரு கூட்டம் இருக்கு. அதை சொல்லிக்கிட்டு அடுத்த விடயத்துக்கு போறேன். பொதுவா கில்மிசா அவர்கள் டைம்ல நம்ம பிக் பாஸ்ல பிஸியா இருந்தோம். அதனால அவங்கள பத்தி பேசுற ஒரு சான்ஸை நான் இழந்துட்டேன். அருமையான ஒரு பொண்ணு. நம்ம பண்ற விடயங்கள் தான் நம்ம யார் அப்படின்றத காமிக்குமே தவிர நம்மளுடைய சொத்தோ, நம்ம போடுற ஆடைகளோ, இல்ல நம்மளுடைய நெருங்கின பணக்கார வர்க்கமோ இல்ல. மனசுதான் ஒருத்தருடைய தரத்தை காமிக்கும். அந்த ரீதியில சபேசன் அப்படின்றவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றார் அப்படின்னு முதலாவது வாழ்த்த பதிவை போட்டது கில்மிசா அவர்கள். அதுவும் அவர் கூட நின்று எடுத்த போட்டோவை போட்டுட்டு சாதிச்சுட்டு வாங்க அண்ணா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வாழ்த்துனது பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட மனசை காமிக்குது. சில பேர் ஒரு 2 சீரியல் நடிச்சாலே அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்க முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இலங்கையில இருந்து வேற ஒரு நாட்டு நிகழ்ச்சிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ண, எந்த டிவியா இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், டைட்டில் வின் பண்ண ஒரே ஒரு நபர் கில்மிசா அவர்கள். அதுக்கப்புறம் அவங்களோட ஊரு, அவங்களோட நாடு, மொழி தாண்டி கொண்டாடப்பட்டார். ஆனா எந்த விதமான திமிரோ பந்தாவோ எதுவுமே இல்லை. இந்த எண்ணம் தான் கில்மிசாக்கு அப்படி ஒரு பொக்கிஷமான ஒரு வெற்றியை கொடுத்தது. எண்ணம் போல வாழ்க்கை. இன்னும் கில்மிசா அவர்கள் பல நிகழ்ச்சிகள்ல, பல படங்கள்ல அவங்களுடைய குரல்கள் ஒலிக்கணும், அவங்களோட வாழ்க்கை வெற்றி பாதையில் போகணும் அப்படி என்பது நம்மளுடைய சகோதரங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். சரிங்களா? இந்த வயதிலேயே இந்த மனசு இருக்கு பாருங்க, வளர்ப்பு சிறப்பு. ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கில்மிசா அவர்களுக்கு பண்ணது போல சபேசன் அவர்களுக்கும் சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் அவங்க பண்றதை பார்க்க முடிஞ்சது. அது ஒரு ரெக்கமெண்டேஷன்ல நமக்கு வந்தது. பொதுவா நம்ம ஒரு விடயத்தை யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே அது தொடர்பான விடயங்கள் அடுத்த வாட்டி நம்ம யூடியூப்ல போய்க்குள்ள நமக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரும். யூடியூப் மட்டும் இல்ல, எந்த சோசியல் மீடியாவும், இப்ப ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஒரு விடயத்தை நம்ம விரும்பி பார்க்கறோம்னா அடுத்த வாட்டி நம்ம அங்க போய்க்குள்ள அதுதான் நமக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரும். ஏன்னா கோடிங் அப்படி, ப்ரோக்ராமிங் அப்படி, அல்கோரிதம் அப்படி. ஸோ அப்போ சபேசன் அவருடைய டாபிக்கை நான் பேச முதல் அவரை பற்றி நான் தேட ஆரம்பித்தேன். அதன் அடிப்படையில் நிறைய விடயங்கள் சகோதர மொழி, சிங்கள மொழியை சேர்ந்த பல சகோதரர்கள் அவருக்கு வாழ்த்தி போட்டிருந்தாங்க. சோசியல் மீடியாவில் ஒரு ஆங்கில சேனல் ஒன்றில் சபேசன் அவர்களை பெருமைப்படுத்தி போட்டிருந்தார்கள். இதற்கு முதல் கில்மிசா அவர்களுக்கு சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. 4 லட்சம் 5 லட்சம் பார்வையாளர்கள் கில்மிசாவை பற்றி பெருமையா சகோதர மொழியை சேர்ந்தவர்கள், சிங்கள மொழியை சேர்ந்த சகோதரங்கள் பேசினதுக்கு அவ்வளவு சப்போர்ட், அவ்வளவு ஆதரவு கில்மிசா அவர்கள் அந்த சரிகமா சீசன்ல இருக்கக்குள்ள இதுதான் இன்றைய இளைஞர்கள், இன்றைய தலைமுறைகள் விரும்புகிறார்கள், விரும்புகிறோம். எந்த நாடா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும், எங்களுக்கு தேவை ஒற்றுமை, சகோதரத்துவம். இந்த அன்புதானே தவிர வன்மம், போட்டி, அடிப்பிடி எதுவுமே இல்லை. அதை இன்றைய இளைஞர்கள் சோசியல் மீடியால காமிப்பது. சில பேர் இன்னும் வன்மத்தை மக்கள் மத்தியில தூண்டணும், இளைஞர்கள் மத்தியில தூண்டணும் அப்படின்னு இருக்கக்குள்ள இன்றைய இளைஞர்கள் நல்ல பாதையில், சரியான பாதையில் செல்வது சிறப்பு. மொழி தாண்டி, நாடு தாண்டி கில்மிசா அவர்களுக்கு எப்படி ஒரு ஆதரவு கிடைச்சதோ அதே போல இப்ப சபேசன் அவர்களுக்கு, அதுவும் முதலாவது எபிசோட்லயே அவரை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி கிடைப்பது கடவுளோட செயல்தான். எண்ணம் போல வாழ்க்கை. எண்ணம் நல்லா இருந்தா ஒரு டைம் எப்பயாவது வாழ்க்கை நம்ம உச்சத்துக்கு கொண்டு போயிடும். KFC அந்த சாப்பாடு, KFCயா, அந்த சாப்பாடு நிறுவனத்தோட உரிமையாளர் தன்னுடைய வாழ்க்கையில முதலாவது சக்சஸ் கண்டதே 65 வயதுல தான். அப்பதான் அவர் அந்த முதலாவது அவருடைய KFC நிறுவனத்தை உருவாக்குனாரு. அடுத்தது இன்னொரு விடயம், ஷில்பா ஷெட்டி அவர்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க பிக் பாஸ் தமிழ போல பிக் பிரதர் ஆங்கிலம் இருக்கு. 2006ஆம் ஆண்டு யூகேல நடந்த ஒரு இது சீசன் 6 நினைக்கிறேன், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுமே மொழி தாண்டி அவங்களுக்காக சப்போர்ட்டை கொடுத்தது. அந்த சீசன் அவங்க தான் டைட்டில் வின் பண்ணாங்க. முதலாவது ஒரு இந்தியன் பிக் பிரதர் வின் பண்ணது. சரியா? சோ அதே போல கில்மிசா அவர்களுக்கு நடந்தது. மொழி, ஈனா, மதம் தாண்டி அந்த பொண்ணோட வெற்றிக்காக பல சகோதரங்கள், உறவுகள் குரல் கொடுத்தார்கள். அதே போல இந்த சபேசன் என்ற இளைஞருக்கும் குரல் கொடுக்க தயாராயிருக்கார்கள், குரல் கொடுத்து கொண்டிருக்கார்கள் சகோதரர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்த சகோதரர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். மக்களை, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.